மக நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கேது மகாதசா வந்து ஆரம்பம். இந்த மகம் நட்சத்திரம் வந்து எதுல ரொம்ப சிறப்புன்னா, இப்ப நம்ம ஏதாவது ஒரு மந்திர உபதேசம் எடுத்துக்கணும். இல்லைன்னா ஒரு பகைவரை நமக்கு வந்து நெறைய எதிரிகள்லாம் இருக்காங்க. அந்த பகைவர்களுக்காக நம்ம வந்து ஒரு சண்டி யாகம் பண்றோம். இதெல்லாம் வந்து இந்த சத்ரு சம்ஹாரம் அப்படிங்கிறது மக நட்சத்திரத்தில பண்ணா நமக்கு வெற்றியை தரும். இப்படி மக நட்சத்திரத்தில வந்து புதுசா ஒரு ஆயுதம் பண்றது, கத்தி பண்றதோ, இந்த இரும்பெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா? அந்த மாரி நம்ம உழவு தொழிலுக்கு உண்டான கலப்பை செய்யறது, இல்லைன்னா கடப்பாரை பண்றது, கத்தி பண்றது, இந்த மாரி இரும்பு சம்மந்தப்பட்ட இந்த ஆயுதங்கள், இப்போ ஒரு அ ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்க்கெல்லாம் இப்போ நம்ம மிலிட்ரிக்கெல்லாம் ஒரு பெரிய இதெல்லாம் பண்ணணும்னா, அத மக நட்சத்திரத்தில ஆரம்பிச்சா, நிச்சயமா வெற்றி கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு உகந்த நட்சத்திரம் அந்த மக நட்சத்திரம்ங்கிறது. அதுக்கு ஆரம்ப தசா காலம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கேத்து பகவான் தான். ஸோ இந்த கேத்து பகவான் மக நட்சத்திரக்காரா வந்து அவ எது மத்தவாளுக்காக செய்தாலும் அது சித்தியாகும் அப்படிங்கிறதும், அவ ஆன்மீகத்தில இருக்கிறச்சே. அதனால அவங்க எப்பவுமே விநாயகரினுடைய வழிபாடு செய்யும் பொழுது, அவங்களுக்கு எல்லா காரியங்களுமே வந்து சித்தியாகும். அப்படிப்பட்ட உகந்த நட்சத்திரம் வந்து மக நட்சத்திரம். அண்ட் அதுக்கு கேது தான் வந்து தசா கால ஆரம்பம். அஃப்கோர்ஸ் 4 பாதம் இருக்கு. 7 வருட காலம் அது. இந்த சந்திரனோட கேது இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், சிம்ம ராசியில, அவாளுக்கு ஒரு ஸ்டெடியான மைண்ட் இருக்காது. ஒரு குழப்பங்கள் இருக்கும். பண்ணலாமா? வேண்டாமான்ற மன சஞ்சலங்கள் எல்லாம் இருக்கும். இதே சந்திரனோட ராகு இருந்தால், அது ஒரு மாதிரியான பலனை தரும். ஸோ கேது இருந்தால் நல்லது, ராகுவை விட. இந்த மக நட்சத்திரக்காரன் எப்பொழுதுமே விநாயகர் வழிபாடு செய்தாலும் சிறப்பு.